ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கும் வசனம் சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதம் போல இருப்பார்கள். சியோன் பர்வதம் போல நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கையில், கர்த்தருடைய விசுவாசத்திலே இந்த எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருப்பது போல அப்படிப்பட்டவர்கள் மேல், விசுவாசமுள்ளவர்கள் மேல், நம்புகிறவர்கள் மேல் கர்த்தர் இருப்பார், சுற்றிலும் இருப்பார். அப்படி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி விசுவாசத்தில் இருப்பவர்கள், நம்பிக்கையில் இருப்பவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கெட்டவற்றிற்கு, தீயவற்றிற்கு தங்கள் கையை நீட்டாதிருப்பார்கள், அநியாயத்திற்கு கையை நீட்டாதிருப்பார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி அல்லாமல் துர்மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு கர்த்தர் விட்டுவிடுவார். ஆனால் இஸ்ரவேலுக்கோ அமைதி உண்டு. சியோன் பர்வதம் போல நாம இருக்க வேண்டும். நம்பிக்கையில், விசுவாசத்தில் எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும். இந்த கடைசி கால துன்பமான உலகத்திலே, உபத்திரவ உலகத்திலே நாம் ஜெயிக்க முடியும் நம்பிக்கையில். அப்படி ஜெயித்து வாழ்ந்தால் எருசலேமில் போல கர்த்தர் நம்மை சுற்றி இருப்பார், நம்மை நல்வழி நடத்துவார். அந்த நல்வழியில் நடந்து நாம் மட்டும் வாழ அல்ல, அந்த நம்பிக்கையில் சியோன் பர்வதம் போல நம்பிக்கையில் நாம் வாழ்ந்தால் மற்றவர்களையும் அந்த நம்பிக்கைக்குள், அந்த வெளிச்சத்திற்குள் அழைத்து கொண்டு வர வேண்டும். விசுவாசத்திற்குள் நாம் மட்டும் பரலோகம் செல்ல அல்ல கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து இருப்பது. சியோன் பர்வதம் போல வாழ்ந்து மற்றவர்களை கர்த்தருக்குள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் அழைத்து சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். போன காணொளியை தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி கட்ட வேண்டும்? நாம் மற்றவர்களை விசுவாசத்திற்குள் அழைத்து வந்து மார்க் 16:17 சொல்லியது போல அற்புதம், அடையாளம் நாம் செய்ய வல்லவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்திலே மவுண்ட் ஜயான் போல அல்லவா? நேரம் முடிந்து விட்டேன்.